அஜித், விஜய் அப்படின்னு 2 பெரும் ஜாம்பவான்கள் தற்போது தமிழ் சினிமாவுடைய தூண்களாக இருந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு தூண் தற்போது அரசியலை நோக்கி பயணிக்கிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு செல்ல உள்ளார் அப்படின்ற அறிவிப்பை கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாகவே அறிவிச்சிட்டாரு. அவருடைய நடிப்புல கடைசியாக உருவான திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இன்று மலேசியாவுல மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு பிரம்மாண்ட அரங்கில நடைபெறுது. அதற்கான ரிஹர்சல் காலையிலிருந்து போய்கொண்டிருக்கு. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில இதுதான் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால இந்த ஆடியோ லான்ச்ல படக்குழு மட்டுமல்லாமல் பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொள்றாங்க. அந்த வகையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம நண்பர் ஏகே அவர்களுமே இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. ஏகே அவர்கள் ஆல்ரெடி மலேசியாவில தான் இருந்துட்டு இருக்காரு. அங்கு கார் பந்தயங்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொள்றாரு. இன்று மாலை ஏகே அவர்களுடைய என்ட்ரி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் அரசியல் சார்ந்த எந்த விஷயங்களுமே இருக்கக்கூடாது அப்படின்னு முன்பே பல நிபந்தனைகளுமே வைக்கப்பட்டது. அதற்கு உட்பட்டு தான் இந்த ஆடியோ வெளியீட்டு விழா அங்கு நடைபெற்று வருது. ஆகையால ஏகே அவர்கள் கலந்து கொள்ள அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல ஏகே ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏகே அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்ல கலந்து கொண்டா தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஏகே ரசிகர்களுமே வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, இந்த ஆடியோ லான்ச்ல ஏகே உடைய என்ட்ரியை பார்க்க உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.